ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தாவீது மிக பரிதாபமான நிலைமை. அரசனை நம்பி புருஷனை விட்ட கணக்கா அது இந்த இடத்துல சொந்த ஜனங்களே அவருக்கு எதிராக நின்று கல்லறிஞ்சு கொன்றுவோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளே பாட்டுக்கிறாங்க. அப்போ அவர் துன்பத்து மேலே துன்பம், சோஷியல், மாரல், ஸ்பிரிச்சுவல், பர்சனல் எல்லா வகையில் அவர் நொறுக்கப்படுகிறார். ரொம்ப ஆனால் அதுதான் அந்த இது. அதனால் அவர் தாவீதினுடைய நிலையை யோபு 1:9-12 வரல வார்த்தைகளை நான் ஒப்பிட்டு சொன்னேன். இப்போ நம்ம தொடர்ந்து போகும்போது 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமையுள்ள மட்டும் ஓலமிட்டு எழுதினர். ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை. தாவீது ஒரு மாவீரன், சவுலுக்கு மெய்காப்பாளன், ஆக்கீஸுக்கு மெய்காப்பாளன், ஒற்றை கல்லினால் கோலியத்தை தட்டி தூக்கியவன். அதே போல் எந்தெந்த நாடெல்லாம் வலிமிகுதாக இருந்து இஸ்ராயேல் படையெடுத்து வந்தோ அங்கெங்கெல்லாம் சவுல் அனுப்பி இவன் எப்படியாவது ஒழிந்து போட்டு சொன்ன பொழுதெல்லாம் வெற்றியோடு திரும்பி வந்தவன். வீரம் என்றால் தாவீது, விவேகம் என்றால் தாவீது, போர் தந்திரம் என்றால் தாவீது. அந்த கோலியாத்தினுடைய போர்வாளை எடுத்து போராடக்கூடிய ஒரே வலிமை வாய்ந்த மனிதனாக தாவீது கருதப்படுகிறார். அவர் அழுகிறார். யார் நினைச்சு அனுப்புகிறாரு? பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டானுங்களே, தூக்கிட்டு போயிட்டானுங்களே அழுகிறார். இயலாமையின் அழுவாச்சல்ல, ஒரு அங்கலாய்ப்பின் அழுவாச்சு. அதான் ரொம்ப அழகான ஒரு மனித நேயம். இவ்வளோ பெரிய போர் வீரன் தன் வலிமை முடியும் மட்டும் அழுறாருன்னா, சோர்ந்து அப்படி சத்து இல்லாமல் கீழே விழுறாரு, வெளன்னு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. அந்த அவருக்குள்ள ஒரு பாசம் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு பாசம். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியும், வச்சு செய்ய வேண்டாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போந்து கொண்டு வர போகிறாரு. இருந்தாலும் அந்த பாசம் தாங்காமல், ஐயோ நம்ம அப்படி போகல, இவங்களை பாதுகாக்காமல் விட்டுட்டோமே, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காம விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களே, எப்படி அடிக்கிறாங்களோ, உதைக்கிறாங்களோ, சோதனை கொடுக்குறாங்களோ, அதுதான் ரொம்ப அழகான கருத்து. அந்த இஸ்ராயேலில் உள்ள எல்லாரும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமை உள்ள மட்டும் ஓலமிட்டு அழுதினர். நான் அது எபிரேய மொழியில் ஃபஸ்ட்டு படிக்கும்போது வலிமை உள்ளவர்கள் எல்லாரும் அழுதாங்க அப்படின்னு நான் நினச்சேன். வலிமை உள்ள மட்டும் அவர்களெல்லாம் அழுதாங்கன்னு இருக்குது. அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, தோண வார்த்தை. இவனுக்கு வலிமை உள்ள மட்டும், நான் அழுறதுக்கு அவ்வளோ வலிமை இருக்கவனுக்குல அப்படியே சோர்ந்து போய் மடிஞ்சு அப்படியே கீழே விழுற அளவுக்கு அழுகுறாங்க. அதான் அடுத்து பாருங்களேன். தாவீதின் 2 மனைவியராகிய இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் கார்மேலை சார்ந்த நாபாலின் கைமண்ணான அபிகாயிலும் கூட சிறைபிடிக்கப்பட்டிருந்தனர். அப்போ அகினோவாம், அபிகாயில் 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க பிள்ளைங்க கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ தாவீது அழுவாச்சிகளுடைய காரணம் இங்கே புரியுது. அவருடைய சொந்த மனைவியர் 2 அன்புக்குரியவர்கள் தன்னுடைய துக்கத்தில், துயரத்தில், வேதனையில் தன்னோட பங்கெடுத்த, ஊரை விட்டு, நாட்டை விட்டு, அரச குடும்பத்தை விட்டு வந்த அது 2 மனைவி. நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க போயிட்டோமேன்னு. அதே மாதிரி நமக்காக வாழ்கிற சவுளை வேண்டான்னு விட்டு நம்ம பண்ண வந்த இந்த படைகளுடைய அனைவருடைய மனைவி போயிட்டாங்களே. அப்போ அவரோட இந்த எல்லாரும் அழுறாங்க. ரொம்ப சில சமயத்தில் நான் ஜெர்மனி நாட்டில் ஒரு சின்ன மறைப்போதக பணி செஞ்சிகிட்டு இருந்தேன். அந்த படிப்புடைய இடைப்பகுதியில் சின்ன ஒரு பொருளுதவி கிடைக்கும், அதை வச்சு படிப்புக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம்மர் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஃபெட்ரேட்டோங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சகோதரர் நல்ல PhD பட்டம் பெற்றவர் திடீர்னு தற்கொலை செய்து கொண்டார். மனசு ரொம்ப பதறிச்சு. ஆனால் அந்த நகரம் ரொம்ப ஒதுக்குப்புறமான ஒரு ஊர், நாகரிகம் அதிகமாக தொடாத ஒரு எளிய கிராமம். ஆனாலும் அந்த ஜெர்மானியர்கள் அந்த சகோதரன் எழுந்த குடும்பம் எப்படி அழுதாங்கன்னாக்க, இறந்த உடனே மருத்துவமனையிலேருந்து மார்ச்சருக்கு அனுப்பிட்டாங்க. பூசைக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அப்போ கூட அப்படியே மலை மாதிரி நிற்கிறாங்களே வெளியே, நம்மள மாதிரி ஒப்பாரியோ ஓலமோ எதுவுமே இல்லை.
நான் அப்படியே மனசு பதறிச்சு. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தை நன்றாக எனக்கு தெரியும். அவங்க வந்து அப்புறம் அந்த சவ உடலை அந்த சவ ஊரில் வச்சு கல்லறைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் வந்து வீட்டுக்கு போகிறார், வீட்டில் தலைவர் வீட்டுக்கு போகிறாரு. படிக்கடியில் அழுது கொண்டு வந்து அவரை காரணம்போது மிக கலங்கி போனேன். நான் போனவுடனே கட்சி பண்ண தொடச்சிட்டோன்னு டக்குன்னு வந்து இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு முன்னாடி போனதை நான் பார்த்தேன். 3 வகைகளில் அழுவுறதை நான் பார்க்குறேன். ஒன்று, புதிய ஏற்பாட்டின் மிகச்சிறிய வசனம் அவர் அழுதார் என்பது. மிகச்சிறிய வசனமாக சொல்லுவாங்க, அவர் அழுதார். கிரேக்க மொழியில் வந்து ஜஸ்ட் 2 வார்த்தை, அவர் அழுதார். பக்கா என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு அப்படியே உள்ளம் குமுறி அப்படியே நொந்து அப்படியே கண்ணீர் கடகடன் வர அழுறத அந்த பக்கா அந்த அழுவாச்சி பற்றி சொல்லுவாங்க. அது வந்து கிரேக்க கலாச்சாரத்தை என்னுடைய பின்னணியில் வந்து பல வெளிவடல பேசும்போது அவர் வந்து எரிச்சல் அடைந்தார் தான், ஆனால் அழுதார்னு வராது அப்படிலாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இல்லை அது அழுதது தான், கண்ணீர் கலந்து அழுதது தான் மொழிபெயர்ப்பு செஞ்சு இப்போ அந்த மொழிபெயர்ப்பையும் அந்த வாதத்தையும் நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க. அவ்வேற்பட்ட மனிதர் அடுத்த நிமிஷத்தில் வாம்பார் அவர் வருவார், ஆனால் அழுறார். ஏன் அழுவாரோடு அழுங்கள் மகிழ்வாரோடு மகுங்கள் என்பது விழுமியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அழுறது கோழைத்தனமே கிடையாது. அழுறது வந்து அன்பின், பாசத்தின், நேசத்தின், உன்னோடு ஒன்றித்திருப்பதின். அதே போல் இந்த இறையறத்தின் ஆண்டில் போப்பு பிரான்சிஸ் அழகாக சொல்லுவாங்க, வலி உன் காலில், எனக்கு வலி என் இதயத்தில். அதுதான் வந்து மெர்சி என்று சொல்வார்கள். கும் பாசியோனாரே என்று லத்தீன் வார்த்தை இருக்கிறது. கும் என்றால் வித்து, பாசியோனாரே என்றால் வலி தாங்குவது அல்லது துன்பம் தாங்குவது. அதான் கம்பேஷன் மாற்றுறாங்க, மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க, கம்பேஷன். அப்போ இந்த அழுதல் என்பது உன் உணர்வுகளோடு, உன் வலிகளோடு, உன்னுடைய காயங்களோடு, உன் வடுக்களோடு என்னை நான் பொருத்தி பார்க்கிறேன் என்பது. நான் உன் கண்ணீரின் கணவாயில் போகும்போது நான் ஓரமாக நின்று கைத்தட்டி சிரிக்கவில்லை அல்லது ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலை, உன்னோடு நடந்து வந்தேன். அதுதான் அழுகை. அதனால் வந்து அந்த அழுகை வந்து கேவலமாகவோ கோழைத்தனமோ நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஆணாதிக்க சமூகத்தில் இந்த அழுகை வந்து ஒரு கேவலமாக பார்க்குறது அல்லது வந்து ஒரு கோழைத்தனமாக பார்க்குறது, ஒரு இயலாமையாக பார்க்குறது, ஒரு கயமையாக பார்க்குறது அல்ல. இந்த விவிலியம் தாவீது அழுதார், இயேசு அழுதார். அந்த பாவியான பெண் கண்ணீரோடு கதறி அந்த பாதங்களை முத்தமிட்டாள். அந்த கண்ணீருக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப அவ்வளோ வல்லமை இருக்குது. முதல்ல கண்ணீர்னு. இரண்டாவது வந்து கண்ணீர் என்பது உள்ளம் நொறுங்கிய தன்மையினுடைய அழகான வெளிப்பாடு. ரோம் நகரத்தில் பேதுருக்கு வந்து அழகான ஒரு வெண்கட சிலை இருக்குது. ரொம்ப அழகான தத்ரூபமான சுரூபம். அந்த சுரூபம் வந்து இந்த இதில் உடஞ்சி போயிருக்குது, அப்படியே வெடிச்சு போயிருக்குது. நான் சொன்னேன், இவ்வளோ அழகான சுரூபத்தை வந்து செப்பனிடாமல் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அது என்னை கூட்டி சென்ற அந்த தந்தை அழகாக சொன்னார், இது பாரம்பரியமான ஒரு பேதுருடைய திருச்சுரூபம். நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. இந்த இடத்துல அந்த உலக புகழ்பெற்ற சிற்ப கலைஞர் வந்து வடித்திருக்கிறார், உலோக சிலையை வடித்திருக்கிறாரு. அதுக்கு உலகத்தில் வெடிப்பல்ல, ஒவ்வொரு நாளும் சேவல் கூவும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுதுறதுனால வாழ்வின் இறுதி நாட்களில் அது தாரையாக வடிஞ்சு ஒரு வடுவாக மாறிச்சு. அந்த பாரம்பரியத்தை உலகுக்கு அறிவிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு அழகான திருச்சுருபம்னு சொன்னார். உடைந்த உள்ளம், நொறுங்கிய தாழ்வற்ற உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் மறப்பதில்லை. வைரமுத்து வந்து காணிக்கைப்பாடல் எழுதுக்குள்ள ஒரு பாட்டுக்கு எழுதியிருக்கிறது, கண்ணீரை போல காணிக்கை இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை அது. அந்த உடைந்த உள்ளத்தினுடைய உன்னதமான வெளிப்பாடு, உணர்வின் வெளிப்பாடு தான் அழுக. உடைந்த உள்ளம், நொறுங்கிய உள்ளம், ரொம்ப அழகான வார்த்தை. அது வருத்தப்படுகிற, உனக்கு இப்படி ஆயிடுச்சே அல்லது வந்து இப்படிலாம் ஆயிருக்கக்கூடாதே என்கிற இந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய எண்ணமாக இது. அல்லது வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இனிமேல் பண்ணவே கூடாது என்ற அந்த செய்த தவற்றை அது இரத்த கரையாக செந்தூரம்போடு இருந்தாலும் கண்ணீரினால் கழுவி உலர்ந்த வெண்பனையை மாற்றுகிற ஒரு உன்னதமான வலிமை கண்ணீருக்கு உண்டு. மூணாவது வந்து கண்ணீரை பற்றி வீடியோ சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, உன் கண்ணீரை நான் கண்டேன். ரொம்ப திருப்பாடலாசர் ரொம்ப அழகாக சொல்வார். ஏசாயா 36 நினைக்கிறேன். எசேக்கியா மன்னன் வந்து செத்து போகிறோமேன்னு சொல்லிட்டு அந்த செப்டிக் ஆகி செவுத்து பக்கம் திரும்பிக்குவார். சாப்பிட மாட்டார், பேச மாட்டார், புணங்கிட்டு இருப்பார். அப்போ ஏசாயா வந்து தயார் செய்ய உண்டு அரியசனத்தை உனக்கு பின்வருக்கு கொடுப்பதற்கு நீ தயாரிப்பு சொல்லிட்டு போவார். இவன் கண்டுட்டு அவர் முகம் கொடுத்து பார்க்க முடியாமல் செவுத்து பக்கம் திரும்பி படுத்துக்குவார். அவருடைய கண்ணீரை கண்டு கடவுள் சொல்வார், உன் கண்ணீரை ஆண்டவர் கண்டார், உன் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார், உன் வாழ்நாளில் 15 ஆண்டுகளை சேர்த்து உனக்கு கொடுத்தார்பார். அப்போ ரொம்ப அழகான விவிலியத்தினுடைய வந்து கண்ணீரை போல ஒரு உன்னதமான ஜெப பரிந்துரை எதுவுமே இருக்காது.
நம்ம ஒரு அழகாக ஒரு லெட்டர் எழுதிட்டு கையெழுத்து போடாமல் விட்டோன்னு வச்சுங்களேன், யாரா அது அப்படிம்பாங்க. ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சிட்டு இது யார் வரைஞ்சி தெரியாமல் போச்சு அப்படின்னாக்க அந்த ஓவியத்தினுடைய மகத்துவமோ அது வரைஞ்சனுடைய மாண்போ தெரியாமல் போயிடும். ஒரு அழகான ஜெபத்தை ஜெபிச்சுட்டு அதை கண்ணீரின் முத்திரைகளை கழுவி நம்ம அனுப்பணும்னு வச்சுங்களேன், அந்த ஜெபத்துக்கு ஈடாக வல்லமையான ஜெபமே இல்லை. அவ்வளோ வல்லமையான ஜெபம். அது ஆகாரின் கண்ணீராக இருக்கட்டும், எசேக்கியாவின் கண்ணீராக இருக்கட்டும், அல்லது லாசரின் கண்ணீராக, லாசர் கண்ணீராக இயேசுவின் கண்ணீராக இருக்கட்டும், அல்லது மனம் திரும்பவில்லைன்னு சொல்லிட்டு கதறி எருசலேமை நோக்கி அல்லது இயேசுவினுடைய கண்ணீராக இருக்கட்டும், அல்லது மறுதலித்தனை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கதறிய பேதுருவின் கண்ணீராக இருக்கட்டும், அந்த கண்ணீருடைய மதிப்பே ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகமான மதிப்பு. அது உணர்வினுடைய உன்னதமான வெளிப்பாட்டு தன்மை தான். தாவீது அழுதானுக்குள்ள மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய மனிதர் ஒத்த கல்லில் அப்படி எட்ட நின்று கோலியாத்தை உண்டில்லன்னு பண்ணவர் மனைவி போயிட்டாருன்னு அழுறாரு. ஒரு தில் இருக்குது, போய் தூக்கிட்டு வரண்டான்னு சொல்லி போவார், போயிட்டு வந்துடும், அடுத்த 10 வருஷம் மனைவி வந்துடுவாங்க. ஆனால் அழுறாரு பாருங்கள், அந்த பாசம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வேளை உங்கள் உள்ளத்துக்குள்ள நிறைய பாசம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் வெளிப்படுத்தலை அப்படின்னாக்க சூப்பராக கிஃப்டை வாங்கி சமத்தியாக ரேப்பரை பண்ணிவிட்டு கொடுக்காம விட்டுறோம் பாருங்க. அந்த மாதிரின்னு ஒரு ஆங்கில கவிஞர் சொல்கிறார். சமத்தியான ஒரு கிஃப்டை வாங்கி சூப்பராக பேக் பண்ணிவிட்டு கொடுக்காம விட்டிங்கன்னு வச்சுங்களேன், வேஸ்ட்டு. நிறைய பேருடைய ஆண்கள் உள்ளத்தில் பாசம்னா பாசம் அவ்வளோ நேசம் இருக்கும், அவ்வளோ நேசம் இருக்கும். ஆனால் வெளிக்காட்ட முடியாமல் தடுமாறுவாங்க. அது அப்பாவாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், அல்லது ஒரு இளம் தந்தையாக இருக்கலாம், அல்லது முதிய தந்தையாக கூட இருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைனாக்க அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த பாசத்தை கரெக்டாக சேனல் பண்ணி வெளியே கொடுக்க முடியாமல் தடுமாறுவாங்க. இந்த கண்ணீர்லாம் அழகான ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தினுடைய வெளிப்பாடு. நம்முடைய பாசத்தையும் அழுது காமிக்கணும் இல்லைங்களா? அதான் முக்கியம். நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அம்மா பிள்ளைய 10 மாதம் சுமக்கிறாங்க, அப்பா 10 மாதம் சுமக்கிற அந்த தாயையும் உன்னையும் தோல் மேலே வாழ்நாள் சுமக்கிறவர். நிறைய சமயத்தில் அவங்க பேசாததுனால, அவங்க சொல்லாததுனால அந்த பாசம் நிறைய பேருக்கு புரியாமே போயிடுது. எனக்கு என்னமோ தெரியல, ஒருவேளை அந்த பாசத்தை அந்த பசங்க இளம் வயத்தில் தக்க முறையில் அழகாக மென்மையாக ஒரு கவித்துவமாக வெளிப்படுத்திட்டாங்கன்னாக்க இந்த பசங்கள்லாம் தருக்கிட்டு போகவே மாட்டாங்க. அப்படியே அணைச்சி போக அவங்கள அப்படியே நெல்வழியிலே கூட்டு போயிடும். நிறைய பேருக்கு லேட்டாக தான் புரியுது. என்னுடைய நண்பர் சொன்னார், எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் பாட்டுன்னு போயிட்டே இருக்கிறீங்க, அப்பா மாட்ட கொஞ்ச நாள் இருங்க சாமி அப்படின்னாரு. எங்கேங்க நிறைய ப்ரோக்ராமாக இருக்குன்னு, ஒரு காலத்தில் நேரம் இருக்கும், அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. இப்போ புரியுது. ரொம்ப முக்கியம் அந்த அன்பு பாசத்தை அந்த நேரத்தில் அப்பப்போ காமிச்சிடணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீது பாருங்கள், ரொம்ப அழகாக அந்த மிக்கேல் பாசம் காட்டுக்குள்ள, அந்த அபிகாயில் அப்ரிஷியேட் பண்ணக்குள்ள, அல்லது அக்னோம மணந்ததில்லை, ரொம்ப அழகாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார், ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவார். அந்த மாவீரனாக இருப்பது மட்டும் முக்கியமல்ல, அழகானவனாக இருக்கிறது முக்கியம். நிறைய அழகுன்றது 6 பேக் கிடையாது, மென்மையான இதயம். அது தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் கடவுளுக்கே விரும்பப்பட்ட ஒரு இதயமாக அந்த இதயம் இருந்துச்சு இல்லைங்களா? அதான் முக்கியம். இந்த அழுகைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாடம் இருப்பதாக நான் பார்க்குறேன். தாவீதும் அவரோடு இருந்த அத்தனை பேரும் ஓலமிட்டு அழுதார்கள், சத்தமிட்டு அழுறாங்க, வலிமை உள்ளமிட்டு அழுறாங்க. அதான் அடுத்து வாசிங்களேன், 6ஆம் வசனம். தாவீது மிகவும் மன வருத்தம் அடைந்தார். வீரர் அனைவரும் தங்கள் புதல்வியர் பொருட்டு மிகவும் துயருற்றதால் அவரை கல்லால் எறிய வேண்டும் என பேசிக்கொண்டனர். ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமை பெற்றிருந்தார். செமத்தியான வசனங்க, செமத்தியான வசனம். அந்த ஒரு வசனக்காக இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னாக்க ஒரு கட்டத்தில் அந்த ஆற்றாமல் அழுது ஓன்னு சொல்லிட்டு, இவனை தூக்கினா போதும்டா, இவனால வந்துச்சுடா அப்படின்னு இவனை கண்டுட்டு எறி போகிறாங்க. அவர் அவ்வளோ மனசு துயரம், அவரே உடஞ்சி போயிருக்கிறார், ஏன் மணி போயிட்டாங்கன்னு. இவங்க பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனை கல்லார்ந்து கொள்ள வேண்டும், அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் சூழல் வருது. அப்போ ரொம்ப வார்த்தை ஆசிரியர் சொல்கிறாரு, தாவீது ஆண்டவரால் விடுதலை பெற்றிருந்தார். He found his strength in the Lord என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம். ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமை பெற்றிருந்தார். நீங்கள் நம்ம வாசித்த மாதிரி he strengthened himself in the Lord. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த லார்ட் என்பது மிக முக்கியமான வார்த்தை. எபிரேய மொழியில் மிகச்சிறந்த வார்த்தைகள் எல்லாம் ஓம உருபுகளாக அல்லது இலக்கணத்துடைய சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கும். இம் என்றால் வித்து, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அந்த பெரிய மகத்துவமான வார்த்தை ஒரு ப்ரிப்போஷனில் வருது. அது மாதிரி நிறைய வார்த்தைகள் அந்த மாதிரி வரும். எலோகி, கடவுளே இல்லை, என் கடவுளே.
அதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தை. அதே மாதிரி வந்து மகிழ்ந்திருங்கள், மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவரில் மகிழ்ந்திருங்கள். ரிஜாய்ஸ், அண்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அந்த ஹி ஸ்ட்ரென்தன்ட் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். அது வந்து எப்ரேய மனப்பான்மை. உனக்கு வலிமையோ வல்லமையோ வெற்றியோ இன் த லார்ட். அதான் ரொம்ப அழகான வார்த்தை. இந்த லார்ட் ஒரு ஆங்கில பாட்டு, ஒரு அழகான ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அது வந்து ரொம்ப அருமையான பாட்டு. இந்த லார்ட் வந்து ரொம்ப அருமையான வார்த்தை. ஆண்டவருக்குள் வலிமை பெற்றிருந்தார். அதான் ரொம்ப வருது. இதுதான் வந்து தாவீதுடைய சக்ஸஸே. அவருடைய உணர்வோ உறவோ அல்லது போராட்டமோ அல்லது சவால்களோ எல்லாம் சரித்திரமாகவும் சாதனையாகவும் சகாத்தமாக மாறுவது அவருக்கு ஆண்டவர் வலிமை இருந்தது தான். ஏற்கனவே சொன்னேன், தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் சண்டை வரும்போது ஆசிரியர் வந்து ஒரு 3 வசனம் எடுத்துக்கிறார். தலையிலேருந்து கால் வரைக்கும் கோலியாத்துக்கு என்னென்னலாம் வெப்பன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தாவீதுக்கு ஒரு கவனும் கோலும் மட்டும்தான் இருந்துச்சு. அவன்கிட்ட வெப்பனே இல்லைன்னு பார்த்த உடனே கோலியாத்து ஈகோ ஹர்ட் ஆகி, டே 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 நான் இத்தனை எடுத்துகிட்டு வரேன்டா, நீ சும்மா வரிய அப்படின்னு ஒரு ஈகோ ஹர்ட் ஆகிட்டு வாட்டை நான் பிச்சு பிச்சு போடுறான்னு கோவப்படுறான். இப்போ தாவீது அழகாக சொல்கிறார், நீங்கள் ஆயத்தை நம்பி வரீங்க, நான் ஆண்டவர் நம்பி வரேன். த சீக்ரெட் வெப்பன் நோபடி நோஸ் பட் டேவிட் நியூ அபவுட் இட். அதான் தாவீதுடைய பவர். ஆல் ஹிஸ் ஸ்ட்ரென்த் இஸ். அதான் வந்து திருப்பாடல் 18 வாசிங்களேன். திருப்பாடல் 18 1லேருந்து 2-3 வார்த்தை வாசிங்களேன். போர் வீரனுடைய அழகான ஒரு சங்கீதம் அது. அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, என் ஆற்றலாகிய ஆண்டவர், உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் என் கற்பாரை, கற்பாரை, என் கோட்டை, கோட்டை, என் மீட்பர், மீட்பர், என் இறைவன், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, மலை, என் கேடயம், கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, வல்லமை, என் அரண், என் அரண். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். அந்த அது எத்தனை வசனம்? அது 2 வசனங்கள். 2 வசனத்தில் 8 உருவங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு உருவத்துக்கும் 1.5 மணி நேரம் பேசலாம், ஒரு வாரம் யோசிக்கலாம், ஒரு வாழ்க்கை வாழலாம். அவ்வளோ பெரிய வார்த்தை. வந்து போற்றுவதற்குரிய ஆண்டவர் என் வல்லமை, என் கேடயம், என் கோட்டை, என் அரண், புகலிடம் தேடும் மலை, நான் தஞ்சம் தேடும் புகலிடம். ஒவ்வொன்றும் அந்த போர் வீரனுக்கு என்னெல்லாம் தேவையோ தான். இது எல்லாமே தாவீது. இதெல்லாமே அவரே என் கற்பாரை, என் கோட்டை, என் அரண், என் கேடயம், என்னை பாதுகாக்கும் புகலிடம், நான் தஞ்சம் தேடும் மலை, எல்லாமே அது. அதான் வந்து மை பவர் இஸ் மை லார்ட். அதான் தாவீதினுடைய ஒட்டுமொத்த வல்லமையே அதுதான். ஹீ ஸ்ட்ரென்தன்ட் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். எப்போ சொந்தக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தான் சார்னு வந்தவன் கல் எடுக்கிறான், உசுருன்னு நினச்ச பிள்ளைங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க, நண்பன்னு நம்பவன் வந்து நீ துரோகியானாலும் 1000 நீ போன்றான். ஒரு எதுவுமே இல்லாதப்ப எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் நினைக்கிறார் பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப வல்லமையான ஒரு மனிதனுடைய நிலை. ஆசிரியர் வந்து தாவீதை வந்து எப்படியெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிலாம் காமிக்கிறாரு. தாவீது அந்த மாதிரி வாழ்ந்தார், இருந்தார், கடவுளுடைய வல்லமையான ஒரு கருவியாக இருந்தார். when nothing was there, God is there அப்படின்னு அவர் நினைக்கிறார் பாருங்க. ஆண்டவரில் he strengthened himself. எதுக்காக? அப்படி பின்வாங்கிறாரு, பாயறதுக்காக. இந்த புலி பாயும், வேட்டையாடும், சூரஹம்சம் செய்யும், அத்தனை அள்ளிட்டு வரும். அப்படியே ஆண்டவரில் வலிமை பெற்றுக்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். he strengthened himself in the Lord. நிறைய சமயத்தில் வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்வார், உன் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உன் இதயம் இருக்கும். ஒரு சிலருடைய செல்வம் வந்து சொத்தாக இருக்கலாம், ஒரு சிலருடைய செல்வம் வந்து அறிவாக இருக்கலாம், ஒரு சிலருடைய செல்வம் வந்து புகழாக இருக்கலாம், ஒரு சிலருடைய செல்வம் வந்து அழகாக இருக்கலாம், ஒரு சிலருடைய செல்வம் பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், ஒரு சிலருடைய செல்வம் வந்து வாங்கி போட்ட நிலமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்து சொத்தாக இருக்கிறார். அது வந்து ரொம்ப முக்கியமானது. திருப்பாடல் அழகாக வசனம், போருக்கு நீ குதிரையை பழக்கலாம், ஆனால் வெற்றி ஆண்டவரால் தான் வரும். ரொம்ப அழகான வசனங்க. போருக்கு நீ குதிரை வளர்க்கலாம், அரேபியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணலாம், சாலமோன்ட்டு தரகு பேசலாம், அல்லது வந்து மெகிடோவில் வந்து நீ பயிற்சி கொடுக்கலாம். நத்திங் டூயிங், வெற்றி கடவுளால் தான் வரும். இன்னொரு வசனம், அழகான வசனம், பச்சிலையோ களிம்போ உன்னை குணப்படுத்த ஆண்டவர் தம் வார்த்தையை விடுத்து உன்னை குணப்படுத்தினார். அதான் when we find the solution in the Lord, when we find the எனக்கு ஒரே ஒரு ஆசிரியர் வந்து ஆங்கில எழுத்தாளர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய இதெல்லாம் வந்து விழியதுலேருந்து ரொம்ப நேசி படிப்பேன். எங்கே அப்படியே தேடிகிட்டே இருப்பேன். அப்படி புதுசாக ஆர்டிக்கல் போட்டுக்கிறான்னு படுவேன். ஒரு கட்டத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த சீராக்கின் ஞானம் அல்லது வந்து சாலமோனினுடைய பழமொழிகள் இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு உதவாது, இட்ஸ் அவுடேட்டட்னு எழுதினார். ஏன்னா பெண்கள் முன்னேற்றம், பெண்களுடைய விடுதலை, பெண்களுடைய இது கருத்திலே கொள்ளலை. இன்று வாழ்கிற அமெரிக்க பெண்களுக்கும் ஜெர்மனிய பெண்களுக்கும் இந்த விவிலிய பெண்களுக்கும் 200-300 வருஷம் வச்சா கூட எட்டாதுன்னு எழுதினார். அன்னைக்கு விட்டு அவர் புத்தகத்தை எப்போ அவர் வந்து இறை வார்த்தை பொருந்தாதுன்னு நினைச்சார் பாருங்க, அப்போ வந்து இஸ் யூஸ்லெஸ். He did not find the real meaning of the text.
அப்போ வந்து அறிவில் தான் இவ்வளோ பேசினாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, நம்முடைய அறிவை தாண்டி, ஞானத்தை தாண்டி, புத்தியை தாண்டி, திறமையை தாண்டி, தொழில் நுணுக்கங்களை தாண்டி, அல்லது வந்து வழியாக பாரம்பரியமாக கொடுக்கப்பட்ட அந்த வெற்றியின் மகத்துவங்களை தாண்டி ஆண்டவர் முன்னிறுத்தணும். அதான் ஒரு சிஸ்டர் வந்து அந்த மொபைலில் டிபி வைப்பாங்கள வச்சுருக்காங்க, ஹீ இஸ் மை ஃபஸ்ட் அண்ட் ஹீ இஸ் மை பெஸ்ட்னு எழுதியிருந்தாங்க. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். அவங்க நிறைய நல்லா படித்தவங்க, நிறைய திறமைசாலி, அருமையான போர்க்குணத்தோட நீதிக்காக பெண்ணன் வைத்தனுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீ இஸ் த ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட். உன்னுடைய எல்லா உள்நோக்கத்துக்கும் காரணமும் மூலக்காரணமும் பொருளும் ஆண்டவர் தான். அப்போ தான் வந்து நம்ம வார்த்தைப்பாடு வந்து வாழ்க்கைப்பாடாக மாறுது. இல்லைன்னா வார்த்தைப்பாடாக தான் இருக்கும் இல்லைங்களா? அதான் he centered himself in the Lord. அந்த இந்த லார்டு வந்து ரொம்ப அழகான வார்த்தை. இதே மனநிலையை தான் வந்து பவுலடிகளார் அழகாக சொல்வார். எனக்கு வலுவூட்டுவரின் துணையை கொண்டு எதையும் நான் சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. அதோட அர்த்தம் இந்த கிரேக்க மொழியில் வந்து என் கிறிஸ்தோ ஏஇஸ் கிறிஸ்தோ என்று ஒரு 2 வார்த்தை இருக்குது. பவுலடிகளார் வந்து என் கிறிஸ்தோ அப்படிம்பார், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்று அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். ரோமியர்கள் திருமுறையில், கலாத்திர திருமுறையிலும் கிறிஸ்துவுக்குள் என்ன அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் வாழ்வுன்னு சொல்லி அடிக்கடி சொல்வார். எங்களுடைய பேராசிரியர் லூசியன் லெக்ரான் தந்தை அவர்கள் சொல்லுவாங்க, இந்த என் கிறிஸ்தோ என்பது இன் கிரைஸ்ட் என்று நாங்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் பவுலடிகளார் மனநில் இருந்ததுனாக்க நாட் இன் கிரைஸ்ட், இன்டு கிரைஸ்ட் அப்படின்னு அழகாக ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். ரொம்ப அழகாக, இட் இஸ் நாட் இன் கிரைஸ்ட், இன்டு கிரைஸ்ட். இயேசுக்குள் இல்லை, இயேசுக்கு உள்ளுக்குள்ளாக அந்த வாழ்வு, மகிழ்ச்சி, மன்னிப்பு, அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவில் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லணும் அப்படின்னு ஒரு வாதிட்டு ஒரு கட்டை எழுதியிருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு ஆண்டவருக்குள்ளாக அந்த தாவீதை மனிதர். அந்த தான் வந்து தாவீதை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் நிற்க வைக்கிது. எதுக்காக சொல்கிறேன்னா, அடுத்த ஒரு நிகழ்வை பாருங்கள். அவர் தாவீதுடைய செயல்பாடு, அவருடைய மதியுக எண்ணம், அவருடைய திறமை, அவருடைய பரந்த மனப்பான்மை, அவருடைய சின்ன சின்ன காரியங்களை வச்சுமே அவருடைய ஒரு சின்ன நூல் பிடிச்சி அந்த கோட்டையே தகர்க்கிறோட தன்மை பின்னாடி பார்ப்போம். அது வருவோமே. இந்த 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு தாவீது அகிமெலேக்கின் மகன் குரு அபியாத்தரிடம் ஏப்போதை என்னிடம் கொண்டு வாரும் என்று கூறவே அபியாத்தர் ஏப்போதை தாவீதிடம் கொண்டு வந்தார். அப்பொழுது தாவீது, நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடரட்டுமா, நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார். அதற்கு அவர், பின்தொடர், நீ வெற்றி அடைவது உறுதி, சிறைப்பட்டவரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார். ஓகே, இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனங்கள். இதில் வந்து சொல்லப்பட்டது ஒன்று, சொல்லப்படாவிட்டது பல. இது வந்து 3 செய்தி உற்று பார்ப்போம். உற்று பார்த்தோம்னா நமக்கு கிடைப்போம். முதலாவது, தாவீது வந்து செய்தி கேட்குறாரு. மனைவியரை, குழந்தைகளை, ஆடு மாடுகளை, மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, நகரத்தை கிரையாச்சிட்டாங்க. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பள்ளி ஒப்பு கொடுக்கின்ற திருத்தலத்தில் குருவாக்குறாரு. எப்போது எடுத்துகிட்டு வா. எப்போதுன்னா என்ன? ஒரு தலைமை குருவோ அல்லது பலி நிறைவேற்றுகின்ற குருவோ தன்னுடைய திருவுடையிலே அமைந்திருக்கிற ஒரு மார்பு பட்டயம், அந்த பட்டயத்தில் பல்வேறு விதமான கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இப்படி திருவிழச்சூட்டு என்பது அவருடைய வாழ்க்கை நிகழ்வு ஒன்றான இருந்தது. அதை வந்து தாவீது மேற்கொள்கிறார். அது குருவின் முன்னிலையில், குருத்துவ பணி நிலையில் இருக்கிற அடியாரிடம் வழியாக குருத்துவ பணிப்பொருட்களாகி எப்போதை வைத்து அவர் செயல்படுகிறார்.